ஹாய் ஹலோ மக்களே, ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடுறதுக்காக அப்புறம் பெங்களூரோட வெதரு, அப்புறம் என்னோடய உடம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்த காரணத்தினால் என்னால் வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியல. ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வந்து நம்ம வீக்லி வந்து 3 or more வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடலாம். ஸோ எப்பயுமே வந்து சனிக்கிழமை வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு எந்திரிக்கவே வரும். ஸோ அதுக்கு மேலே எந்திரிச்சு ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து நம்ம ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆகிறதுக்கே ஈவினிங் ஆகிரும். அந்த மாதிரி ஈவினிங்கான நேரத்தில் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட நம்ம போய் ஏதாவது பர்ச்சேசிங் போக வேண்டியதான். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து பர்ச்சேசிங் போனேன். அதுதான் வந்து டெக்னோ ஸ்போர்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு வந்து ஒரு 500க்கு ஒரு டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு பேக் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 11:30 மணி ஆகிவிட்டதுனால எல்லா கடையும் மூடிவிட்டார்கள். ஸோ ஒரு வழியாக வந்து தஞ்சாவூர் டிஃபன் ஓப்பனில் இருக்கும். இங்கே வந்து காஃபி இருந்தலாம் என்று வந்தேன். கடைசியில் பார்த்தேன் அப்படின்னா 40 ரூபா காஃபி வந்து நாக்க வலிச்சிட்டு போயிடுச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? ரொம்ப கேவலமாக கசந்து இருந்தது. வேஸாக போச்சு. ஊற்றி மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது அவனுங்களோட டிஷர்ட் தான், என்னோடய டிஷர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா டிஷர்ட்ஸுமே வந்து ஸோ ஓகே, ஆக்சுவலாக நான் சொல்லவே இல்லைல்ல, மெயினாக வந்து இந்த பிராண்டை பற்றி நான் சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே. இதுவும் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ. இந்த டெக்னோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வீடியோ பிராண்டை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற நான் போட்டிருக்க அந்த டிஷர்ட் கூட நான் டெக்னோ ஸ்போர்ட்ஸில் வாங்கினது தான். அது வாங்கி வந்து ஒரு 7 மந்த்துக்கு மேலே ஆகும். பட் ஸ்டில் வந்து எனக்கு எந்த ஃபேடுமே ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து திருப்பூரில் இருக்கிற ஒரு பிராண்டு. இது வந்து இங்கே நம்மளோட ஹெச்எஸ்ஆரில் வந்து ஷோரூமே வச்சுருக்காங்க, ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில். ஸோ அங்கே போய் தான் நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். யாராவது வந்து சீப்பான ரேட்டில் நல்ல குட் குவாலிட்டியோட, நான் சும்மாலாம் சொல்லலைங்க, நிஜமாகவே குட் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இந்த குட் குவாலிட்டியில் இருக்கிற இந்த மாதிரியான ஜிம் வியர், அதுக்கப்புறம் கேஷுவல் வியர்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெக்னோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த பேகு கொடுத்தாங்கன்னு சொன்னால நான் ஆட்டை போட்டு வந்த பேகு. இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய ஜிம்முக்கு. ஷூ வந்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ நீங்களே இதில் பார்க்குற மாதிரி வந்து எல்லாம் அட்ஜஸ்டபிள். ப்ளஸ் வந்து நம்ம ஷூ வைக்கிறதுக்கு தனியாக, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தனியாக, எல்லாத்துக்குமே வந்து செம்ம குவாலிட்டியான பேக் தான் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கலாம், ஆஃபரில் கொடுத்தாங்க. ஃப்ரீ இது ஆக்சுவலாக 3000க்கு மேலே வாங்கினா. அப்புறம் நான் எப்பயுமே வந்து ஒரு பேண்ட்டுக்கு வந்து 1000க்கு மேலே கொடுக்க மாட்டேன். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினப்பேன். பட் நாங்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ்க்கு போனபோது நாங்கள் ட்ரெண்ட்ஸுக்கும் போனோம். ஸோ அங்கே நான் வந்து ஒரு பிராண்டு பார்த்தேன், சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிராண்டோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மினிமமே எனக்கு தெரிஞ்சு சம்திங் 2000க்கு மேலே தான் இருந்தது. நான் ஜான் பிளேஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கேன். பட் இந்த பிராண்டு ரொம்பவே காஸ்ட்லி. நீங்கள் இந்த மாதிரி பிராண்டு வாங்குவீங்களா? ஒரு பேண்ட்டுக்கு 3000 கொடுப்பீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.